எஸ்பிஐ பேங்க்ல ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல புதுசா வாங்க போறீங்களா? அப்போ இந்த ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்காக தான். இந்தியாவுடைய மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திடீர்னு வட்டி விகிதங்களை ஏத்திருக்காங்க. இதனால நம்ம மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ இனிமேல் அதிகமாக போகுது. என்ன நடந்தது? இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு? எஸ்பிஐ தனது எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற வட்டி விகிதத்தை 0.10% உயர்த்திருக்கு. ஐயோ! இந்த எம்சிஎல்ஆர்னா என்ன? இதனால எனக்கு பாதிப்பான்னு நீங்க குழம்ப வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. யாரோட இஎம்ஐ எல்லாம் உயர போகுதுன்னா, முதலாவது நீங்க இனிமேல் புதுசா ஒரு ஹோம் லோனோ, கார் லோனோ வாங்க போறீங்கன்னா, உங்களுக்கு வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இரண்டாவது, நீங்க ஏற்கனவே லோன் வாங்கியிருந்து அந்த லோன் எம்சிஎல்ஆர் அடிப்படையில் ஆனதுன்னா உங்களுக்கும் இஎம்ஐ உயரும். உங்க லோன் அக்ரிமெண்ட் எடுத்து பாருங்க. அதுல எம்சிஎல்ஆர்னு போட்டிருந்தா இந்த மாற்றம் உங்களுக்கு பொருந்தும். ஆனா இது ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. யாருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லைன்னா, உங்க லோன் பிக்ஸ்டு ரேட் லோனா இருந்தா, அதாவது வட்டி மாறாத லோனா இருந்தா உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பழைய இஎம்ஐயை அப்படியே கட்டலாம். அதே மாதிரி உங்களுடைய லோன் இபிஎல்ஆர் அல்லது ரெப்போ ரேட் அடிப்படையில் ஆனதுன்னா உங்களுக்கும் இப்போதைக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சமீபத்துல லோன் எடுத்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த வகை தான் இருக்கும். சரி, இஎம்ஐ எவ்வளவு உயரும்? இந்த 0.10% உயர்வால் நீங்க வாங்கியிருக்க ஒவ்வொரு 1 லட்சம் ரூபாய் கடனுக்கும் உங்க மாச தவணை சுமார் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் அதிகமாகலாம். இது சின்ன தொகையா தெரிஞ்சாலும் உங்களுடைய மொத்த கடன் காலத்துல இது ஒரு பெரிய தொகையா மாறும். அதனால உடனே உங்க லோன் எந்த வகைன்னு செக் பண்ணி பாருங்க. இந்த முக்கியமான தகவலை லோன் வாங்கி இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.